அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். திரும்ப ஏன்டா போடுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. திரும்ப போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டிருந்த நம்பர் வந்து சரியாக ரீச் ஆகலன்ட்டு. ஸோ நம்பரை வந்து வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணி நம்ம இப்போ போட்டிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லிடுறாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள் கிட்டே வந்து சேர்க்குறேங்க. உடனே நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அதுலேயும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்டாக போட்டுட்டு இருக்கோம். அதனால் நம்மளோட ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேடவாக்கமில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 70% யூடிஎஸ் வேல்யூ வந்துடுவாங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி தான். ஓவராலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 16 வீடு இருக்குது. ஒரு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 4 பிளாக்காக நமக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோடை பார்த்துருங்க. எவ்வளோ அமைதியான ரோடு, எவ்வளோ காமாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே உள்ளே வாங்களேன். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 சைடுமே நமக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்காக. நம்மளோட பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங்கில் வந்துடும். F3 அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 15 இயர்ஸ் ஆகுதுங்க. 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னடா 15 இயர்ஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. 15 இயர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரொம்ப தரமாக கட்டிருக்காங்க. ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளது வந்து கார் பார்க்கிங் இந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸோ F3 கவர்டு கார் பார்க்கிங் நம்மளோட கார் பார்க்கிங். நீங்களே பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு பாத்வே வந்துடும். இந்த ஏரியா ஃப்ரண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நமக்கு கார் பார்க்கிங் கொடுத்துரு. அது பின்னாடி தான் நமக்கு பில்டிங்ஸே வரும். பின்னாடி இருக்க பில்டிங்ஸ்க்குமே நமக்கு யூடிஎஸ் செப்பரேட்டாக வரும். இங்கே பார்க்கிங்க்குமே யூடிஎஸ் வந்துடும் நமக்கு. ஓவராலாக இந்த வீட்டில் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 691 ஸ்கொயர் ஃபீட், 691 கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு வந்துடுவாங்க. மீதி டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து மேலே போய் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட், அண்ட் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஸ்டார்கேஸ் ஏறி வந்தோடனே நமக்கு இந்த யூனிட் வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான தீக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துடுங்க. ஆக்சுவலாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 15 இயர்ஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வெளியே ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆகுது. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்த்துடலாம். இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் தான். அந்த டைமில் வந்து ட்ரிப்பர் பாக்ஸ் இப்படி தான் வரும். நீங்கள் இதை பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றதை இப்போ சொல்லிடுறேன். மேடவாக்கமில் பார்த்தீங்கன்னா VGP புஷ்பா நகர் தெரியும் பார்த்தீங்களா. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மேடவாக்கம் கூட்ரோட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா SBI பேங்க் இருக்கும். SBI பேங்க் யமகா ஷோரூம் ரெண்டுத்துக்குமே சென்டராக உள்ள ஒரு ரோடு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா VGP புஷ்பா நகர். VGP புஷ்பா நகருக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சபரி நகர். சபரி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட். அதாவது உள்ளே இருக்க கார்பெட் ஏரியாவை நான் சொல்கிறேன். உங்களுக்கு கார்பெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 946 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 691 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே வந்துடுவாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் வேல்யூ மட்டுமே வந்துடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க.
நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டு, ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ். அப்படியே இந்த இடம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, நல்ல பெரிய லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், வென்டிலேஷன் அண்ட் சன்லைட்டுக்காக 4 விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு பால்கனியுமே வந்துடும். ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க, 4 அடி வரைக்குமே ஸ்பேஸ் விட்ற மாதிரி. இந்த இடம் பாருங்கள், நல்லா 4 அடிக்கு ஸ்பேஸ் வச்சு அழகாக பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே லேக் வியூ, பக்கத்தில் நமக்கு லேக்குமே இருக்குது. லேக் இருக்குன்னொடனே நீங்கள் பயப்பட வேணாங்க, தண்ணி வருமான்ட்டு அந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் மேடவாக்கமில் லொக்கேட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு மேடவாக்கம் லொக்கேஷனில் நல்லா தெரியும் அப்படின்னா, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்பட்டு ரவி மெயின் ரோடுன்னுவாங்க. அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிலாபாங் ஸ்கூல். பிலாபாங் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல் தான் நமக்கு நியர்பைலே இருக்குது. அதை ஒன்றுமே நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இந்த ஏரி நமக்கு ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பக்கம் வராதுங்க, அப்படியே ஆப்போசிட். ஏன்னா நம்ம மேடான பகுதியில் இருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே டுவர்ட்ஸ் நமக்கு பள்ளிக்கரணைக்கு அந்த பக்கமாக தாங்க போய் கனெக்ட் ஆகும். ஸோ மேடவாக்கமில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை மேடவாக்கமில் தான் நீங்கள் லொக்கேட் ஆகிருக்கீங்க, ரெசிடென்ட்டில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நமக்கு 2015 ஆகட்டும் ஃப்ளட் அஃபெக்ட் ஆன டைமில் தான் இந்த ஏரியாவில் ஃப்ளட் அஃபெக்டே ஆகலைங்க. நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த வீடை சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓனர் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளட் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா எனி டைம் தண்ணி நல்லாவே இருக்குங்க, வந்துகிட்டே இருக்கும். லாரி வாட்டர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே வாங்க. லிவிங் ஏரியாவில் எந்த இடம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே டைனிங் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இந்த இடம் பாருங்கள், சின்னதாக ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது திங்ஸ் வைக்கிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்தியன் ஸ்டைலில் தான் கிளாஸ் செட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7 அடி வரைக்குமே வால்டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். நமக்கு சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன், பில்டப் ஏரியா, அதாவது உள்ளே இருக்க பில்டப் ஏரியா 1000 above தான். உள்ளே இருக்க கார்பெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 946 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 691 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வேல்யூவே நமக்கு வந்துடுவாங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகஷியபிள். நீங்கள் சைட் விசிட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 80% பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேணால் 90% கூட பண்ணலாம். அது என்ன டீட்டெயில் அப்படின்றத ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாக 10க்கு 11 அந்த சைஸில் பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 ஒரு ரூம் சைஸ் தாங்க. பெட்ரூம் சைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் சைஸ்லேயே இந்த கிச்சனை கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக. சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் டேப் பாயிண்ட்டுமே இந்த இடத்துல வந்துடுவாங்க. ப்ரொவிஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும். ப்ளஸ் நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இந்த இடம் தான் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் கவர் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பூஜை ரூம் செட்டப்புமே பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லிவிங் ஏரியாவில் ஹாலில் தான் ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்றது இல்லைங்க, கிச்சன்லேயே ஃப்ரிட்ஜ் வச்சா கூட இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா மேலே இந்த இடம் ஃபுல்லாக திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரேக்ஸ் எல்லாமே வந்துடும். ரொம்ப பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குங்க. கிச்சன் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய கிச்சன் இருந்தால் தான் நீங்கள் இன்டீரியர் அழகாக பண்ண முடியும். மாடுலர் கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக பண்ண முடியும். அதுதாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாஷ் பேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல டேப் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அவுட்லெட்டுக்கு பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எங்கே இருக்கோம்னா மேடவாக்கம் சபரி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. விஜிபி புஷ்பா நகரில் பார்த்தீங்கன்னா கிரைசக்கிங் ஸ்கூலாக இருக்கட்டும், அப்படியே நமக்கு பேக் சைடில் பில்லாபாம் ஸ்கூல், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுஜய் பப்ளிக் ஸ்கூல், அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் சரௌண்டிங். ஒரு எஜுகேஷன் வந்தாலே அந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வருது. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மேப் கூட போட்டுக்கோங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அப்படியே உள்ளவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டாலும் அதை விட ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. கிங் சைஸ் பெட் போட்டாலும் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இருக்கும் பாருங்க, 3 விண்டோ வென்டிலேஷனுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோ தான். நீங்கள் திங்ஸ்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து உட்வொர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க, அழகாக வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்வொர்க் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷியஸாக இருக்குது. அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமையும் போய் பார்த்துடலாம். அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இந்த அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்க செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லைங்க, டேரெக்டாக வந்து வீடு பால் காசிக்கலாம். ஒயிட் வாஷ்மே பண்ணிருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் சைடில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். சின்ன ஃபிட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாத்ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும். 7 அடி வரைக்குமே வால்டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த இடத்துல ஒரு பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடை ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டோம். அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயுமே உங்களுக்கு ஒரு ரேக் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உட்வொர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லென்த் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடை நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள், சொந்தங்கள், நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. எதனால் சொல்கிறேன்னா, யூடிஎஸ் வேல்யூ உங்களுக்கு 70% வரைக்கும் யூடிஎஸ் வேல்யூ வந்துடும். 691 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இந்த மாதிரி யூடிஎஸ் மேடவாக்கமில் எங்கேயுமே கிடைக்காதுங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உடனே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் அடுத்தது போஸ்ட் ஆகுதாங்க போகுது. அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு. கமெண்ட் சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே தொடர்ந்து நம்ம இப்போ கண்டினியூவாக போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ யூடியூப்பில் போட முடியாத போஸ்ட் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாமே பார்க்க தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.